அமெரிக்காவில் காணாம போயிட்டாங்கன்னு நினைச்ச ஒரு பெண் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு மேல உள்ள வாட்டர் டேங்க்ல பிணமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கொலை செய்யப்படல, தற்கொலையும் செஞ்சுக்கல. குறிப்பா அவங்க உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. அவங்க சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள சுத்தி சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவங்க யாரு, அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சீனாவோட ஹாங்காங் பகுதியை சேர்ந்தவங்க தான் எலிசா லேம். இவங்க கனடால ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த 2013 ஜனவரியில அமெரிக்காவுக்கு தனியா டூர் போயிருந்தாங்க. அவங்க டூர் போற விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். டூர் போன இடத்துல எடுத்த போட்டோஸை டெய்லியும் அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. தினமும் அவங்க அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி பேசிட்டும் இருந்திருக்காங்க. டூரோட ஒரு பகுதியா அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல் பகுதிக்கு 2013 ஜனவரி 26 போயிருக்காங்க. அங்க போன எலிசா ஹோட்டல் சிசில்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணி தங்குற ரூம்ல தான் இருந்திருக்காங்க. அந்த ரூம்ல இருந்த மத்தவங்களுக்கு இவங்களோட பிஹேவியர் பிடிக்காததுனால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எலிசாவை தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கோங்கன்னு சொல்லி தனியா ஒரு ரூம்ல வச்சுட்டாங்க. இப்படி தனியா தங்கி இருந்த எலிசா ஜனவரி 30 காணாம போறாங்க. அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல புதுசா எந்த ஒரு போஸ்ட்டுமே அப்லோட் ஆகல. அவங்க அப்பா அம்மாவுக்கு டெய்லி கால் பண்றதும் ஸ்டாப் ஆகுது. அவங்க அப்பா அம்மாவாலையும் இவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. இதனால பதறி போன அவங்களோட அப்பா அம்மா லாஸ் ஏஞ்சலுக்கு வந்து அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல விசாரிக்கிறாங்க. அவங்களும் எலிசாவை காணலன்னு தான் பதில் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களோட அப்பா அம்மா பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிச்சதுல எலிசா குறித்து எந்த விதமான தடயமும் கிடைக்கல. அவங்க ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரூம் நார்மலா தான் இருந்திருக்கு. எலிசா எங்க போனாங்க, எப்படி காணாம போனாங்க, இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு எதுவுமே போலீஸுக்கு தெரியல. எந்த ஒரு த்ரெட் அண்ட் கால்ஸும் இல்ல. போலீஸ் அவங்க விசாரணையை தொடங்கின இடத்துலயே அப்படியே நின்னாங்க. எலிசாவோட ரூம் மட்டும் இல்லாம ஹோட்டல்ல உள்ள எல்லா ரூம்லயும் ஒரு சின்ன இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஹோட்டல்ல மோப்பனாய கொண்டு வந்து கூட தேடி பார்த்துட்டாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகல. நாட்கள் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. பிப்ரவரி 19 ஹோட்டல்ல வேற ஒரு ரூம்ல தங்கியிருந்த ஒருத்தர் தண்ணி வித்தியாசமா வருது, தண்ணியோட ஸ்மெல் நல்லா இல்ல, உடனே செக் பண்ணுங்க அப்படின்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காரு. ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் ஹோட்டலோட பைப்லைன் கனெக்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டேங்கை போய் செக் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா டேங்க்ல ஒரு பெண்ணோட பிணம் மிதந்துட்டு இருந்திருக்கு. உடனே அவரு ஹோட்டல் மேனேஜருக்கு சொல்ல மேனேஜர் போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து அந்த பெண்ணோட உடம்ப வெளியே எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க இத்தனை நாள் தேடிட்டு இருந்த எலிசா தான் அதுன்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எலிசாவோட உடல் நிர்வாணமா இருந்திருக்கு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே டேங்குக்குள்ளேயே அங்கங்க மிதந்துட்டு இருந்திருக்கு. அவங்களோட ட்ரெஸ்ல அந்த ரூம் கீ, அவங்களோட வாட்ச், இந்த 2 தவிர வேற எதுவுமே இல்லை. போலீஸ் இதை பார்த்த உடனே அவங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க கற்பழிக்கப்பட்டதுக்காகவோ அதுக்கான முயற்சி நடந்ததுக்காகவோ எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. அவங்க தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அதுக்கான அடையாளமும் இல்லை. அப்புறம் எப்படி அவங்க இறந்தாங்க அப்படின்னு மறுபடியும் மர்மம் கிளம்ப ஆரம்பிச்சு. போலீஸ்காரங்க என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு பிப்ரவரி 21 ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அது எலிசா ஜனவரி 30 ஹோட்டலில் உள்ள ஒரு லிப்ட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எலிசா யாரையோ பார்த்து பயந்து போய் வித்தியாசமா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. பயந்து போய் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றது, வெளியே போய் யாருக்கிட்டயோ பேசுறது, மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து பயந்து போய் ஒரு மூலையில தயங்கிக்கிட்டே நிக்கிறது, லிஃப்டோட டோரை க்ளோஸ் பண்றதுக்கு எல்லா பட்டனையும் பிரஸ் பண்றதுன்னு அவங்களோட பிஹேவியர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி பல பேரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்கள பேய் துரத்துது, அவங்கள சுத்தி ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான உண்மையான காரணம் இப்போ வரைக்கும் தெரியல. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பைபோலார் டிசார்டர் இருந்திருக்கு. அதனாலதான் தன்னை யாரோ துரத்துறதா நினைச்சுக்கிட்டு டேங்குக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து வெளியே வர முடியாம அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பைபோலார் டிசார்டர் இல்ல. இதுக்கு முன்னாடி அவங்களோட எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லயும் பைபோலார் டிசார்டர் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிக்கையுமே இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க இறந்து கிடந்த வாட்டர் டேங்க் ஹோட்டலோட மொட்டை மாடியில இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு போகணும்னா ஹோட்டல் மேனேஜரோட அனுமதி இல்லாம அந்த இடத்துக்கு போக முடியாது. அதுக்கான சாவியும் பாஸ்கோடும் அவர்கிட்ட தான் இருக்கு. அதையும் தாண்டி அந்த இடத்துக்கு போய் யாராவது பாஸ்கோட தப்பா என்ட்ரு பண்ணாங்கன்னா உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம்ல அப்படி எந்த ஒரு அலாரமுமே அடிக்கல. அந்த டேங்க் ஒரு காங்கிரீட் தளத்துக்கு மேல சுமார் 8 அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அந்த டேங்க் மேல ஏறணும்னா தனியா ஒரு ஏணி வேணும்.
மொட்டை மாடியில அப்படி ஒரு ஏணி இல்லவே இல்லை. அந்த ஏணி வேணும்னா கீழே இருந்து தான் எடுத்துட்டு போகணும். அப்புறம் எப்படி எலிசா அந்த டேங்க் மேல ஏறி இருக்க முடியும்? வெளியான சிசிடிவி காட்சியில லிப்டோட கதவு எலிசா உள்ள இருக்கும்போது க்ளோஸ் ஆகவே இல்லை. அவங்க எவ்வளவுதான் அந்த கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் க்ளோஸ் ஆகவே இல்லை. அவங்க உள்ள ஏறி சுமார் 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அந்த லிப்டோட கதவு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒரு முறை அந்த கதவு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் எலிசா லிப்ட்ல இருந்தே வெளியே வந்திருப்பாங்க. அப்படி ஏன் நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. ஸோ எலிசாக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.